பிரபாகரனை பார்த்ததே கிடையாது. நான் சொல்ல முடியும். கலைஞரையே 86 தான் பிரபாகரன் பார்க்குறாருன்னா ஆர்எஸ் பாரதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கேயா பார்த்துருக்காரா? பார்த்தது கிடையாது. என் கூட தங்கியிருந்தார். நான் தான் வைகோவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சிறையில் அறிமுகப்படுத்தி வச்சேன், மத்திய சிறையில். பிரபாகரன் மதுரையிலே தங்கியிருக்காரு. வழக்குக்கு இங்கே வருவார் சென்னைக்கு. 15 நாளைக்கு ஒரு வாய்தா போடுவாங்கள்ல, 7th அடிஷனல் கோர்ட். அதையும் சொல்லிடுறேன். அது சொல்ல முடியுமா? நான் இப்போ ஜோதீஸ்வரன், பிரபாகரன், ரவீந்திரன் குற்றவாளிகள் பேர்லாம் சொல்கிறேன், முகுந்தன். இந்த பேர்கள் தான் சொல்ல தெரியுமா அவருக்கு? நீ அன்றைக்கி திட்டினதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதெல்லாம் சொன்னார் கலைஞர். இதெல்லாம் ஆலந்தூர் பாரதிக்கு தெரியுமா? இதுதாங்க எது வேணால். இத்தனைக்கு ஆலந்தூர் பாரதி நான் கடுமையாக ஃபைட் பண்ணுவேன், என்கிட்ட எல்லா ரெக்கார்டுகளும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் பேசுகிறாருன்னா ஒரு அரசியல்வாதிக்கான இலக்கணம் இல்லை இல்லையா? பிரபாகரன் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கை பைசல் பண்ணி டிஸ்போஸ் பண்ணாங்க. எப்போ? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது வரைக்கும் பெண்டிங்காக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது ஆலந்தூர் பாரதிக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை, எந்த அடிப்படையில் அப்புறம் இதை எதை போகிற போக்கில் பேசுகிறது தான். ஆலந்தூர் பாரதி என்னையை ஈஸியாக நினச்சிக்கிட்டாரா? நான் சும்மா விட மாட்டேன். கௌரவப்படுத்தி அந்த மாநாட்டில் கடைசியில் அவர் ஸ்டாலின் பேசிட்டு வெளியே வந்தார். இதெல்லாம் நான் பண்ணேன். இது ஆலந்தூர் பாரதி பண்ணாரா? அவருக்கு என்ன பலம் இருக்குது? இஷ்டத்துக்கு போகிற போக்கில் பாடலாமா? நான் சும்மா விட மாட்டேன். வா நீ வா, நீ நிறுவி. ஜூனியரோட அட்டப்படத்தில் பாருங்க எவ்வளவு நாசம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ கோடி 1000 கோடி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 கோடி. அப்படின்னா ஸ்டாலினுக்கு பயம் இல்லையா? ஆட்சி உங்கள் சொந்த நீங்கள் மன்னராட்சியில் இருக்கீங்களா? சாத்தூர் பாலகிருஷ்ணன் தியாகி இல்லை, உங்களை காப்பாற்ற சாத்தூர் நம்ம பாலகிருஷ்ணன் சிட்டிபாபு தியாகி இல்லை, மிஸ்ஸாவில் போனவங்க. அதை விட உங்களுக்கு வெக்கமா இல்லையா சொல்கிறதுக்கு? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்றைய தினம் RS பாரதி அவர்கள் மேடையில் பேசிய ஒரு பேச்சு பெரிய பேசு பொருளானது. நீங்களும் கூட உடனடியாக அதற்கு ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க. பிரபாகரன் அவர்களை நான் பெயிலில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொது மேடையில் பேசியிருந்தார். உடனே நீங்கள் இதற்கு ஒரு பதில், அதில் எந்த வருஷம், அதோடைய கேஸ் நம்பர் என்ன, யார் யார் கூட இருந்தது அப்படின்ற வரைக்கும் நீங்கள் ஒரு ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தீங்க. என்ன காரணம்? எதனால் RS பாரதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொன்னார்? இதில் நிறைய முரண்பாடுகள் எதுவும் இருக்கா? இல்லை அவர் உங்கள் கூட எதுவும் இருந்தாரா? இல்லை அதை மாற்றி எதுவும் சொல்லிவிட்டாரா? என்ன காரணம்? RS பாரதி எனக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி அவருக்கு தெரியும். ஏன் இந்த சிக்கல் அவர் மாட்டினாருன்னு எனக்கு தெரியலை. போகிற போக்கில் ஏதாவது மேடையில் பேசுகிறோங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டாரான்னு எனக்கு தெரியலை. கலைஞருக்கு பிரபாகரன் இருக்காரு, என்னுடைய திருமணத்தில் 86 தான் சந்திக்கிறார். 1986. ஆமாம். அதை ஜூனியருடன் கழுகு இருக்கு இல்லையா? ஆமாம். கழுகுல கேள்வி பதிலுக்கு இன்னைக்கு கலைஞர் டிவியில் திருமாவேலன் இருக்காரு, எங்கள் ஊர் கோவில்பட்டிக்கார பையன், சின்ன பிறகு இங்கே தான் பெரிய ஆளானார். என்ன அவரே அதுக்கு சொல்லியிருக்காரு. வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணனுடைய திருமணத்தில் கலைஞர் சந்திச்சார். அவரும் சொல்லியிருக்கார். எதில்? கழுகு கேள்வி இல்லை. RS பாரதிக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லை. ஆமாம். இந்த வழக்கு என்னென்னா ஹைகோர்ட்டில் தான் பெயில் வாங்கணும், சைதாப்பேட்டை கோர்ட்டில் பெயில் வாங்கலை. 82 தான் பாண்டி பஜார் சம்பவம் நடக்குது. பாண்டி பஜார் சம்பவம் நடக்கும்போது நெடுமாறன் சொல்லி என் கூட அவர் தங்கியிருக்கிறார். பிரபாகரன், செல்லக்கிளி, பேபி சுப்பிரமணியம், ரவீந்திரன் கூட இருக்கவங்கெல்லாம் என் கூட தங்கியிருக்கிறாங்க. அவங்க சார்பில் 3 பேர் கைதியானாங்க. என்னாச்சுன்னா, தொட்டால் சுடும்னு ஒரு படத்துக்கு போயிட்டு ராஜகுமாரி தேட்டரில், டி நகரில், பாண்டி பஜாரில் நீங்கள் வாரீங்களான்னு கேட்டார். பிரபாகரனும் நானும் சென்னையில் பார்க்காத தேட்டர் கிடையாது. சத்யம், தேவி, அப்போம்லாம் இந்த PVR இந்த இதெல்லாம் கிடையாது, அயனாக்ஸ் எல்லாம் கிடையாது. சத்யம் தேட்டர், தேவி தேட்டர், அதே மாதிரி மயிலாப்பூர் காமுதேனு, இப்படி எல்லா தேட்டரையும் பார்த்துருக்கோம். எல்லா உணவு விடுதியிலையும் நானும் போய் சாப்பிட்டது உண்டு. புகாரி, அந்த கஜேந்திர விலாஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு இல்லையா? கலைஞர், பழைய கலைஞர் சிலை இருந்தது தெரியுமா? அந்த மவுண்ட் ரோடு தர்கா இருக்குது தெரியுமா, ரைமான்ஸ் பக்கத்தில். அங்கே கஜேந்திர விலாஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கே இட்லி சுட சுட மட்டன் பாயா போடுவான். இப்படியெல்லாம் சாப்பிட்டது உண்டு. வெஜிடேரியன் பொதுவாக சின்ன சின்ன பிராமணால் மெஸ் இருக்கும் இல்லையா, வடை, போண்டா, பஜ்ஜி, அது மயிலாப்பூரில் அதிகமாக இருக்கும். அண்ணே அப்படியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டு வருவோன்னு சொல்லி இப்படி எல்லா இடத்தையும் சுற்றுருவோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கோம். எட்டயபுரம்,
ஒட்டப்பிடாரம், அது மாதிரி தூத்துக்குடி, எங்களுடைய கிராமத்திலே வந்து 2 நாள் தங்கினார். அது மாதிரி அண்ணன் நெடுமாறன் வீட்டில் போய் தங்குவார் மதுரையில். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுற்றிருக்கோம். டெல்லிக்கு அவரோட போயிருக்கிறேன். இப்படியான எனக்கு கூட நெருக்கம். அப்படி இருக்கும் பொழுது ராஜ்குமார் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வரும்போது, அப்போது ஆரம்ப கட்டத்தில் எல்டிடின்னு கிடையாது, டிஎன்டின்னு ஆரம்பித்தாங்க 1975. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். இப்படி ஆர்எஸ் பாரதி பேசுவார்னு எனக்கு தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் யார் யார் அந்த இயக்கத்தை நிறுவனங்க அதை எடுத்து கூட நீங்கள் போடலாம் பேர்கள். அந்த அந்த பேர்களை போட்டு இத்தனை பேரால தான் முதல்ல டிஎன்டி துவக்கப்பட்டது. அதில் முகுந்தனும் ஒரு ஆள். முகுந்தன் என்னாச்சுன்னா உர்மிளான்னு ஒரு பெண்மணி அங்கே டைப் பண்ணிட்டு கொழும்புல இருந்தாங்க. பிறகு இவங்க இயக்கத்தோட வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்ரட்டரியேட் ஒர்க்கெல்லாம், இந்த தட்டச்சு பண்ணுறது, அப்போலாம் டச்சு இதான் டைப்ரைட்டிங், இது இதெல்லாம் இல்லை, கம்ப்யூட்டர் டிடிபி கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது முகுந்தனுக்கும் உர்மிளாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. சென்னைக்கு வர்றாங்க. வட சென்னையில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் 75 அந்த நேரத்தில். அப்போது இருக்கும்போது இவரை இயக்கத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க யாரை, முகுந்தன். அந்த பகை இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் எல்டிடின்னு இந்த பேரை மாற்றுறாங்க. இதெல்லாம் ஆலந்தூர் பாரதி சொல்ல தெரியுமா? இல்லை கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். எல்டிடி நான் முதல்ல டிஎன்டி, தமிழ் நேஷனல் தமிழ் நியூ டைகர்ஸ், விடுதலை புது புலிகள், அதுக்கு பிறகு எல்டிடி தமிழீழ விடுதலை புலிகள். பிறகு அவங்க வந்து இயங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு 78லேருந்து நெடுமாறன் மூலமாக எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் மயிலாப்பூர் சாலை தெருவில் தங்கியிருந்தேன். நெடுமாறன் பழைய வீட்டில் எனக்கு கொடுத்துருந்தாரு. நான் சரி, அப்போ திருமணம் ஆகலை. ஊர்லேருந்து ஒரு சமயக்காரரை கொண்டு வந்து சமைச்சிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து என் கூட சேர்றாங்க. யார்? பிரபாகரன், பேபி சுப்பிரமணியம், செல்லக்கிளி, இப்படியான ஆட்கள்லாம் சேர்றாங்க. ரவீந்திரன் இப்போ லண்டனில் இருக்கார். அவர் பிரபாகரன் கூட சக குற்றவாளியாக பாண்டி பஜாரில் கைது செய்யப்பட்டார். இப்படி சேரும்போது அவங்க டி நகர் ராஜ்குமார் தேட்டருக்கு தொட்டால் சுடும்னு ஒரு படத்தை பார்க்க போகிறாங்க. படத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன். தொட்டால் சுடும். ஆமாம், அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது அந்த ராஜ்குமார் தேட்டர் பக்கத்தில் ஒரு ரெய்மான்ஸ் கடை இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்து இருக்குது. ஓகே. அப்படி போனால் அந்த இதுக்கு போகும், என்ன மணிமேகலை பிரசூர ரோட்டுக்கு போகும். என்ன அந்த ரோடு ஏதோ ஒரு பேர், தெற்காமல் போய் இந்து பிரச்சார சபாவுக்கு போகும். அந்த ரோட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இப்படி பிளாட்ஃபார்மை திரும்பி, இன்றைக்கி இருக்கு இல்லையா கீதா பவன் இருக்கு இல்லையா, கீதா பவனு, அதுக்கடுத்து பாலாஜி பவன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்து பக்கத்தில் தற்செயலாக முகுந்தனை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் வாய் தகராறு ஆகுது, பிரபாகரன் அவர்களுக்கும் முகுந்தனுக்கும். அப்போ 2 பேரும் சுட்டுக்கிறாங்க. சுட்டுனா உடம்புல படல, மேலே. உடனே பக்கத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது. நீங்கள் பாண்டிபஜார் காவல் நிலையம் இருக்கு இல்லையா, உடனே அவங்கள பிடிச்சிடுறாங்க. முகுந்தன் தப்பி போய் கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் 2 நாள் கழித்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை. அவர் தப்பிடுற உடனே பிரபாகரன் வந்துட்டார். எனக்கு உடனே 75159 அப்போ டெலிஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்குது. ஆமாம், அந்த லைனுக்கு எனக்கு வர்றாங்க. என்னை கூப்பிட்டு எடுக்கும்போது, சார் இந்த இலங்கையிலேருந்து நக்சலைட்டுகள், அவன் விடுதலை புலின்னு சொல்ல தெரியல, நக்சலைட்டுகள் இருந்தாங்க. நான் சொன்ன நக்சலைட்டுகள் யாரும் இல்லையே, உங்க கூட தங்கியிருக்காங்களாமே. இல்லைங்க, விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்த பிரபாகரன் இருக்காருங்க. அப்போது அது வரைக்கும் அவங்கள தமிழ்நாட்டில் விடுதலை புலி இயக்கம் பிரபாகரன் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி ஈழத்தமிழருக்கு அடையாளமாக, அரசியல் அடையாளமாக செல்வநாயகமும் அமிர்தலிங்கம் தான் இருப்பாங்க. இந்த பாண்டி பஜார் சுட்டுக்கிட்ட உடனே நான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி சுட்டுக்கிட்டாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருக்குறோம். அன்னோடனே உடனே நான் கிளம்பி அங்கே போனேன். மாலை பொழுது, இருட்டில் பொழுது, ஒரு 7, 8 மணி, 8, 9 மணி கூட இருக்கும். அங்கே போன உடனே அதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்களாக எனக்கு தெரியுது. இந்த மொபைல்லாம் இப்போ வரல, புரியுது, பேஜரும் வரல. பிறகு அங்கே போன பிறகு தெரியுது. உடனே நான் நெடுமாறனுக்கு ஃபோன் பண்ணுறேன். மதுரையில் இருந்தார், மறுநாள் புறப்பட்டு வந்தார். பிறகு இவரை பிரபாகரனை கைது செய்து நைட்டில் அந்த இதற்கு பாருங்கள், நம்ம மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் சென்ட் ஜான் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் அட்மிராலிட்டி ஹோட்டலும் அன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டல், அது அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வர முடிஞ்சது. அது பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை.
பிறகு அட்மிராலிட்டி கோர்ட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச தம்பி அங்கே போனால் அங்கே உள்ளே விடலை. பிறகு மறுநாள் ரிமாண்ட் பண்ணி மத்திய சிறை கொண்டு போயிட்டாங்க. மத்திய சிறை போய் பார்க்குறேன். பிறகு முகுந்தனை 2 நாள் கழித்து கைது பண்ணி மத்திய சிறை கொண்டு வராங்க. இதுதான் ஆரம்பக்கட்டம். அதுக்கு பிறகு தான் விடுதலை புலிகின்ற ஒரு இயக்கம் இருக்கின்றது. அது ஆயுதக்குழு ஈழத்தமிழருக்காக தனிநாடு வேண்டும், ஈழம் வேண்டும் என்று ஃபைட் பண்ணுறாங்கன்னு அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு தெரியுது. அதுக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் தெரியும், நெடுமாறன் தெரியும், எனக்கு தெரியும், ஜனார்த்தனும் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஆதரவு குழுமத்தில் இருக்கவங்க தெரியும். அப்படி இருக்கும்போது சிறையில் இருக்கும்போது உடனே பெயில் போடலான்னு நாங்கள் கேட்டோம். அன்றைக்கி எம்ஜிஆர் இவங்களை ஆதரித்தார். ஜெயிலுக்கு போன பிறகு அவருக்கு இந்த செய்தி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் சந்திக்கலை. அப்படி முன்னாடி பிரபாகரன் அவர்களை எம்ஜிஆர் சந்திச்சார். இல்லை, ஜெயிலுக்கு போகிறது வரைக்கும் தங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு சந்திக்கிறாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி சரி இது கேள்விப்படுறாரு. அவர் கொஞ்சம் கேளுங்க, அவருக்கு என்னென்னா அவர் இலங்கையில் பிறந்தவர், கண்டியில் பிறந்தவர். அவருக்கு இந்த தமிழர்கள் போராடுறாங்க, தங்களோட விடுதலைக்காக போராடுறாங்கன்னா அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. புரியுதா? இப்படி இருக்கும் பொழுது நெடுமாறன் வந்துடுறாரு. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பாபு சண்முகத்தை அனுப்புகிறார். திமுக சார்பில் யாரும் வரல. சிபிஎம் சிபிஎல் நடந்தது. 2வது கூட்டம் வந்து இப்போ இந்த சிபிஎம் ஆஃபீஸில் டி நகரில். அப்போ திருவல்லிக்கேணி தேரடியில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. நல்ல சிவம்னு செயலாளர், மாநில செயலாளர். இப்போ சண்முகம் இவங்களாம் இருந்தாங்கல்ல, நல்ல சிவம். அங்கே 2வது கூட்டம் நடத்திட்டு இப்போது பிடிபட்ட ஆயுத போராளிகள், முகுந்தன் வந்து பிளாட், இவர் எல்டிடி, இந்த ஆயுத குழுக்களை ஜெயவர்தனாவிடம் ஒப்படைக்கக்கூடாது. இளைஞர் ஜெயவர்தனாவுடைய அலுவலர்கள்லாம் வந்துட்டாங்க. வெளியுறவுத்துறை அலுவலர்கள், காவல்துறை உயரதிகாரிலாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க. உடனே இந்திரா காந்திக்கு நெடுமாறன் நல்ல நெருக்கம், உங்களுக்கு தெரியும், மைடியர் சன் தான் அவரை கூப்பிட்டாங்க. அவர் காங்கிரஸில் இருந்தவர் தான். அவரோட நானும் காங்கிரஸ், கவிஞர் கண்ணதாசன், ஆர்வி சுவாமிநாதன், நாங்கள்லாம் காங்கிரஸ் இருந்தவங்க தான். இந்திரா காந்தி அவர் மேலே தனிப்பட்ட ஒரு அன்பு காட்டுவாங்க. இவர் சொன்னதுனால நான் அனுப்ப வேண்டாம், எப்படி கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை வாங்கி கொடுத்தோமோ அது மாதிரி ஈழத்துக்கு விடுதலை வாங்கி தருவோம், அவருக்கு பயிற்சி கொடுப்போம், நம்ம ஒப்படைக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டாங்க. இது போதாதா எம்ஜிஆருக்கே? இந்திரா காந்தி ஓகே சொன்னோன்னே இவரும் சந்தோஷம்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இவர் ஆர்வமாக இருந்தார். இப்படியா இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன். எம்ஜிஆர் இவங்களுக்கு வேண்டிய உதவிகள், அந்த ஆயுதம் வாங்குறதுக்கு உதவி கொடுத்தாங்க. இது போய் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, சிறுமலையில் நெடுமாறனுடைய நெடுமாறனுடைய உற்ற நண்பர், அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவரோட படித்தவருக்கு, பழைய காங்கிரஸ்காரங்களுக்கு தான் தெரியும், திண்டுக்கல் அழகிரிசாமின்னா எல்லாருக்குமே தெரியும். அவருடைய எஸ்டேட் வந்து சிறுமலையில் இருந்தது. பயிற்சி வகுப்பு அங்கே முதல் ஆரம்பித்தாங்க. இந்திரா காந்தி அதுக்கு உதவுனாங்க. இது ஆரம்ப கட்டது. கலைஞர் இது வரைக்கும் கலைஞர் அவர் சந்திக்கலை. 82 இந்த சம்பவம்லாம் நடந்தது. இந்த நிகழ்ச்சி 83. கலைஞர் வந்து பிரபாகரனை சந்திக்கவே இல்லை. என்னுடைய திருமணம் 86 நடந்தது. அந்த திருமணத்துக்கு அவர் வரார். அந்த திருமணத்தில் தலைமை நெடுமாறன், வரவேற்புரை அன்றைக்கு வைகோபாலசாமி என்று சொல்லப்பட்ட இன்றைக்கு வைகோ, திருமணத்தை நடத்தி வைப்பவர் கலைஞர். திருமணத்தில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினவங்க அமிர்தலிங்கம், சிவச்சிதம்பரம் இலங்கை, அதே மாதிரி பி ராமமூர்த்தி சிபிஎம் தலைவர், அதே மாதிரி அழகிரிசாமின்னு சிபிஐயில் சட்டமன்ற கட்சி தலைவர், எங்கள் ஊர்க்காரர், கோவில்பட்டிக்காரர், எங்கள் சொந்தக்காரர். இப்படி எஸ்டி சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர், அவர் எம்ஜிஆரை விட்டு பிரிஞ்சு வந்தார். நீதிபதிகள் ரத்னவேல் பாண்டியன், வி ராமசாமி நீதிபதிகள், இவங்களாம் பிற்காலத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. இவங்க தான் என் திருமணத்தை கலந்துக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் திமுக இருந்தீங்களா? இல்லை, நான் நெடுமாறனோட இருக்கேன். காங்கிரஸ்லேருந்து வழங்கப்பட்டு தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் நான் இருக்கேன், பொதுச் செயலாளராக இருக்கேன். பிரபாகரன் வந்து மேடைக்கு வரமாட்டேன், கீழே உட்காந்துட்டு இருந்தார். சரி, பிரபாகரன் எல்லாருமே வந்தாங்க, இலங்கை அரசியல்வாதி அத்தனை வந்தாங்க. அந்த திருமணத்தில் நான் சொன்னாப்புல கலைஞரை அறிமுகப்படுத்தி சந்தித்தார். அந்த திருமணத்தில் தான் நல்லகண்ணும் கலைஞருக்கு அறிமுகமாகிறார். ஓகே, சிபி நல்லகண், அழகிரிசாமி கூட வந்தார். இப்படியா இருக்கும். இதுதான் ஆரம்ப கட்டம். ஒரு சந்தேகம், இதில் எங்கேயுமே ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேர் வரவே இல்லையே. அதான் சொல்கிறேன். இந்த நிலையில் ஆர்எஸ் பாரதி எந்த சம்மந்தமும் கிடையாது. பிரபாகரனை பார்த்ததே கிடையாது. நான் சொல்ல முடியும். கலைஞரையே 86 தான் பிரபாகரன் பார்க்குறாருன்னா ஆர்எஸ் பாரதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கேயா பார்த்துருக்காரா? பார்த்தது கிடையாது. என் கூட தங்கியிருந்தார். நான் தான் வைகோவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சிறையில் அறிமுகப்படுத்தி வச்சேன், மத்திய சிறையில் இருக்கு பிரபாகரனை. ஆமாம்.
இப்படி இருக்கும்போது சிறையில் இருக்கிறாங்க. பிறகு எம்ஜிஆர்கிட்ட கேட்டு பெயில் போடணும்னு நினைக்கிறோம். அப்போ சட்ட அமைச்சர் பொன்னையன் இருக்காலே அவர் சட்ட அமைச்சர். அப்போ போடுறதுன்னு சொல்லும்போது அப்போ ராஜமாணிக்கம்ங்கிற ஒரு பிபி, அரசு பிபி ராஜமாணிக்கம். எம்ஜிஆர் சொல்லிட்டார், எனக்கு வர்ற ரிப்போர்ட்லாம் சரியில்லை, இவங்க உள்ளே இருந்தால் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு, ஒரு 4 மாதம் உள்ளே இருந்த பிறகு வெளியே கொண்டு வாங்க, ஏன்னா இவங்களுக்குள்ளே அடித்து கிடிச்சு துப்பாக்கியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டு இவங்களை ஒப்படைக்காமல் இங்கே வச்சுருக்கிறோம் அன்னு எம்ஜிஆர் நெடுமாறன் சொன்னால பெயில் போடாமல் ஆகஸ்ட் மாதம் பெயில் போட்டோம். மே மாதமோ ஏதோ கைதியாகி ஆகஸ்ட் மாதம் பெயில் போட்டோம். ஆகஸ்ட் மாதம் பெயில் போட்டோடனே ரவீந்திரன் போன்றவங்களாம் புதுக்கோட்டையில் தங்க சொல்லி உத்தரவு ரவீந்திரனுக்கு. அதே மாதிரி பிரபாகரனை வந்து மதுரையில் தங்க சொல்லி உத்தரவு, தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கையெழுத்து போட சொல்லி நினைக்கிறேன், என் நினைவு. நெடுமாறன் வீட்டில் அவர் தங்கிட்டு இருந்தார் மதுரையில் கண்டிஷன் போது. அதே மாதிரி முகுந்தனை வந்து சென்னையில் தங்க சொன்னாங்க, இங்கே வந்து எக்மோர் கோர்ட்டில் இங்கே கையெழுத்து போட சொன்னாங்க. இதுதான் நடந்ததுங்க. இதில் வந்து ஹைகோர்ட்டில் பெயில் வாங்கணும், அவர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் பெயில் வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரனை அவர் பார்த்ததே கிடையாது ஒன்று நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா பிரபாகரன் மதுரையில் தங்கியிருக்காரு, வழக்குக்கு இங்கே வருவார் சென்னைக்கு. 15 நாளைக்கு ஒரு வாய்தா போடுவாங்கள்ல, 7th அடிஷனல் கோர்ட், அதையும் சொல்லிடுறேன். அது சொல்ல முடியுமா? நான் இப்போ ஜோதீஸ்வரன், பிரபாகரன், ரவீந்திரன் குற்றவாளிகள் பேர்லாம் சொல்கிறேன். முகுந்தன் இந்த பேர்கள் தான் சொல்ல தெரியுமா அவருக்கு? ஜோதீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், அது தெரியுமா? ரவீந்திரன் இருக்கார், அவர் இப்போ லண்டனில் இருக்கார். இத்தனை குற்றவாளிகள் கிட்டத்தட்ட 5-6 பேருக்கு பெயில் வாங்கணும். இப்படி இருக்கும்போது பிறகு மதுரையில் தங்கியிருக்காரு. மதுரையில் தங்கியிருக்கும்போது இந்திரா காந்தியுடைய ஆதரவு அவங்க இருக்கனால திரும்ப அந்த ஒரு கட்டம் 2 தடவை இலங்கைக்கு போயிட்டு வராரு. யார்? பிரபாகரன். அங்கே கட்டமைச்சிட்டு வராரு, அங்கே எப்படி செயல்படுறது ராணுவத்தை. அந்த பெயில் அந்த கண்டிஷன்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, தளர்த்தியாச்சு. மதுரையில் தங்கியிருக்க பிறகு இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த வழக்குக்கு வருவார், போவார். பிறகு ஒரு நாள் வழக்குக்கு வராமல் இலங்கைக்கு எஸ்கேப் ஆகிட்டார் எம்ஜிஆர் பிள்ளையம். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இவருக்கு தெரியாது, சம்மந்தமே கிடையாதுங்க. இல்லை அவரோட நோ பாயிண்ட்டு. அவர் இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, என்னுடைய திருமணம் 86 கல்யாணத்துக்கு வரார் இல்லையா கலைஞரே, என் திருமணம் முடிஞ்சது நான் திமுகவில் சேரலை. அப்போ சேரல, நான் திமுகவில் 87 தான் சேர்றேன். கல்யாணம் முடிச்சுட்டு நான் ஸ்ரீநகர் போயிட்டேன், காஷ்மீருக்கு போயிட்டேன். என் திருமணம் முடிஞ்ச உடனே காஷ்மீர் போயினோடனே மே மாதம் கல்யாணம், கலைஞருடைய பிறந்தநாள் வருது ஜூன் மாதம். வந்த உடனே இந்த விடுதலை போராளிகளுக்கு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் 50,000 ரூபா உண்டியல் போட்டு வசூலித்து கொடுக்க போகிறார். அப்போ டெலோவு கொடுத்துட்டாரு சபாரத்தினத்துக்கு, அதுமாதிரி இபிஆரில் கொடுத்துட்டாரு, பிளாட்டுக்கு கொடுத்துட்டாரு. எல்டிடிக்கு கொடுக்கணும், அவங்க வரமாட்டேங்காங்க. அவர்கிட்ட பேசணும், நான் தான் போய் பேசணும் வைகோவை விட. வைகோ அதுக்கு பிறகு தான் நெருங்கினார். பிறகு நான் ஸ்ரீநகர் போனவன் பகல்காம் போக வேண்டிய ட்ரிப்பை கட் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தேன். வந்து தம்பிக்கிட்ட இந்த மாதிரி கலைஞர் விரும்புகிறாரு, ஏன் ஏற்கனவே கல்யாணத்தில் அவர் பார்த்துட்டார் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் அந்த 50,000 ரூபா வாங்குங்க. இல்லைன்னா நாங்கள் வாங்க முடியாது, எம்ஜிஆர் எங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, இந்த நாட்டு அரசியலே வேறு, அவர் முதலமைச்சர், நம்மோட நெருக்கமாக இருக்கிறாங்க, அங்கே போய் அந்த காசையும் வாங்கிட்டு வந்துட்டாங்களே அன்னு அவர் தப்பாக நினைக்கக்கூடாது. நாங்கள் மதிக்கிறோம் கலைஞரை, இந்த நாட்டு அரசியலில் நாங்கள் சம்மந்தப்படவில்லை. சபாரத்னத்தை அவர் ஆதரிக்கிறார், ஸ்ரீ சபாரத்னத்தை டெலோவை. அவர் எல்லாமே எங்களுக்கு எதிர் வேலைகள் பார்த்துட்ருக்காப்ல சபாரத்னம். நாங்கள் எப்படி அங்கே போய் அவர் சந்திக்க முடியும்? நான் சொல்லி பிறகு 3-4 குழுக்களை கூப்பிட்டு கலைஞர் சந்தித்தார், பிரபாகரன் இல்லாமல். பிறகு பணத்தை கொடுத்தா அந்த ஃபோட்டோவெலாம் வந்தது. இப்படியான நிலைமை இப்படி தான் இருந்தது. இங்கெங்கே ஆர்எஸ் பாதி வருது நிலை இருக்குது. பிறகு 89 வைகோ இலங்கைக்கு போகிறார், உங்களுக்கு தெரியும் இல்லையா. நெடுமாறன் அதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, அதுக்கு பிறகு அனிதா பிரதாப் போயிட்டாங்க, அவங்க தான் முதல்ல போனார். அப்புறம் பகவான் சிங் போனார் 3 பேர். அதுக்கு பிறகு வைகோ போகிறார் 89 ஆட்சிக்கு வந்தோடனே. ஆட்சிக்கு வந்தோடனே 89 போனோடனே என்ன ஆகுதுன்னா, ஜூனியர் விடனில் கழுவில் எழுதிட்டாங்க, வைகோ தென்கிழக்கு நோக்கி ஈழத்துக்கு போய்விட்டார், சிட்டாக பறந்து விட்டார்னு போட்டு சுதாங்கன் எழுதிட்டார். அன்னைக்கு காலையில் ஜூனியர் வீடன் வருது, சட்டமன்றம் நடக்குது, குமரி அனந்தன் ரைஸ் பண்ணிட்டாப்புல, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோபாலசாமி தான் இலங்கைக்கு சென்று விட்டாருமே, உங்களுடைய இசைவோடு சென்றாரான்னு கேட்குறாப்புல. கலைஞருக்கு அந்த செய்தி வந்துருச்சு.
அப்போ நான் என்னாச்சுன்னா நான் கோர்ட்டில் இருக்கேன், ஹைகோர்ட்டில் இருக்கேன். ஹைகோர்ட்டில் ஒரு போலீஸ் வயரில் சிக்கி உடனே எங்கள் சேம்பருக்கு பார்த்து உடனே கலைஞர் வர சொன்னார்னு நான் கோட்டைக்கு போனேன். கீழே அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. நான் போகிற நேரம் ஒரு 12 மணி இருக்கும். அவர் காலைல 9-10 மணிக்கு ரைஸ் பண்ணால் 12 மணி இருக்கும். நான் சேம்பரில் அவர் முதலமைச்சர் சேம்பர் இருக்க சண்முகநாதன் இருந்தார். போகிறேன். பிறகு இவர் வந்தார் மேலே. நீ தானப்பா அனுப்புன வைகோவை இலங்கைக்கு? எனக்கு தெரியாதுங்க. நீ தான்ப்பா அனுப்பியிருப்போம். நீ தானப்பா அவரை அறிமுகப்படுத்தி வச்ச பிரபாகரனுக்கு. நீ சொல்லாமல் உனக்கு தெரியாமல் அவர் எப்படி போயிருப்பார்? என்ன நினச்சிட்ருக்கிய? எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்கோம். நீங்கள் வாட்டில் இப்படி ஆடினா என்னன்னு கடுமையாக பேசிட்டார். இனிமேல் என் முகத்தில் நீ முடிக்காதன்னுட்டார். என்ன நினச்சிட்ருக்கீங்க? கடுமை இவ்வளவு பேச்சு, அந்த பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாது. என்னை திட்ட நான் எழுதிடுவேன், எவ்வளோ பெரிய ஆள்னாலும் கூட. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு வந்தேன். வம்பு பண்ண வேண்டாம், அவர் இலங்கையில் போயிட்டார், எனக்கு தெரியும், இலங்கை போன தெரியும், நம்ம ஏதாவது பேசிட்டு அது வேறு மாதிரி ஆயிடும்னு ரொம்ப அதை ஈல்டாகிட்டு தான் வந்தேன். அதுக்கு பிறகு எப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்சி கலைஞ்சி போச்சு, ராஜீவ் படுகொலாம் முடிஞ்சு போச்சு. கனிமொழி கல்யாணம் பண்ணால சிவகாசி ஐயனாடார் பேரை ஓடி போயிட்டான். இந்த கனிமொழிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். அப்போ என்விஎன் சோமுன்னு மத்திய அமைச்சரால் பிற்காலத்தில் ஆனார், எம்பியெல்லாம் ஆனார். அதே மாதிரி என் கணபதி டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார், என் கணபதின்னு திமுகவில். இவங்க 2 பேரை சொல்லி நடக்கலை. பிறகு யார்கிட்ட கேட்டிருக்காரு, கிருஷ்ணசாமின்னு ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் இருக்கிறாரு, நீங்கள் இவரை வச்சு மூவ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னையே உடனே ஃபோன் பண்ணார். அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, ஃபோன் தானே. ஃபோன் வர என்னடா இவர் ஃபோன் பண்ணுறாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா கொஞ்சம் வர முடியுமாப்பா, ரொம்ப இறங்கிட்டா ஏடா இன்னைக்கு கோமாக பேசுகிறாரு. இடையில ஒரு கூட கிட்டத்தட்ட எப்போ உங்களுக்கு தெரியும் 89 90 வருஷம், 91 கிட்ட 1.25 வருஷம், 2 வருஷம் ஒன்றுமே பேசலையே. திடீர்னு பேசுகிறாரு, கொஞ்சம் வந்துட்டு போக முடியாது, ரொம்ப கீழே இறங்கி பேசுகிறாரு, ஒரு மாதிரி குரலில். பிறகு நான் சரி ஒரு சாயந்தரம் பொழுது வாப்பா, நான் இன்றைக்காவது நாளைக்கா வாப்பா, நாளைக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அப்போது ஆலிவர் ரோடு வீடு, இந்த வீட்டில் சிஐடி நகரில் கைது பண்ணார் கலைஞர். அந்த வீட்டுக்கு போனோடனே எனக்கு இந்த விஷயம்னு தெரியாது, எதுக்கு கூப்பிட்றாருன்னு எனக்கு ஒரு இதில் போகிறேன். என்ன ரொம்ப கடுமையான பேசுனாரு, இவ்வளோ இறங்கி பேசுகிறாரு, என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றாரு, ஒன்றுமே இல்லையே, நம்மளால் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே அவருக்கு அனுப்புகிறேன். போன உடனே அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த பொண்ணை விட்டுட்டு அவள் போயிட்டாப்புலன்னு. எப்படியா நீ வாங்கி கொடுப்பா மெனக்கட்டு, நீ அன்றைக்கி திட்டினதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதெல்லாம் சொன்னார் கலைஞர். இதெல்லாம் ஆலந்தூர் பாரதிக்கு தெரியுமா? இதுதாங்க எது வேணால் இத்தனைக்கு ஆலந்தூர் பாரதி நான் கடுமையாக ஃபைட் பண்ணுவேன், என்கிட்ட எல்லா ரெக்கார்டுகளும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் பேசுகிறாருன்னா ஒரு அரசியல்வாதிக்கான இலக்கணம் இல்லை இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நீங்கள் பேசுகிற தகவல்களும் உண்மையாக இருக்கணும். போட்டிருந்தா ஒரு வழக்கு போட சொல்லுங்கள். இந்த நான் போட்ட இப்போ இந்த ஆவணங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது மாதிரி போட சொல்லுங்கள், போடல. அது போக இந்த மாதிரி சிக்கல் ஏற்கனவே ஒரு தடவை வந்தது. அமீர் ஒருத்தர் எழுதி ஜே அன்பழகன் பெயில் வாங்கி கொடுத்தாருன்னு வந்தது. ஜே அன்பழகன் 82 ஜே அன்பழகன் மாவட்ட செயலாளரா, ஆர்டி சீதாவதி மாவட்ட செயலாளர். பிறகு அதுக்கு பிறகு அவர் கட்சியை விட்டு வெளியேறி ஏடிஎம்கேக்கு போய் இந்த வெள்ளி எல்லாம் கொடுத்தாங்க இடைக்கடை கலைஞருக்கு, அதில் பிரச்சனையாகி அவங்க எம்எல்சி ஆனார். அதுக்கப்புறம் டிஆர் பாலு வந்தார். அப்போது ஜே அன்பழகனுடைய அப்பா பகுதி செயலாளர், டி நகர் பகுதி செயலாளர். ஜே அன்பழகன் இளைஞர்கள் கூட இல்லை, புரியுதா? அப்போ மாவட்ட செயலாளர் 82. இப்படியெல்லாம் போட்டு பிரபாகரன் ஜட்டியோட எம்ஜிஆர் ஜெயிலில் வச்சுட்டாரான். இப்படியெல்லாம் பதிவு போட்டாங்க. அப்போ நான் உடனே அந்த அதிகாரி நான் இது போட்டு பதிவு போட்டேன். அப்போ அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி இருக்கார் இல்லையா, மோகன் ரத்ன சவாதி, இவர் தான் அதை புலனாய்வு பண்ணார். இவரும் வெள்ளியங்கிரியும். அவரு எனக்கு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. பிரபாகரன் கைதியை குறித்து தங்கள் கருத்தை பார்த்தேன். வழக்கறிஞராக துடிப்புடன் பணிபுரிந்ததை அப்போது உங்களை பார்த்தவன் நான். வழக்கின் புலனாய்வில் சிபிசிஐடியில் திரு வெள்ளியங்கிரியின் கீழ் பணிபுரிந்தேன். திரு பிரபாகரன், சிவகுமார் என்ற ராகவன், இப்போ ராகவன் சொன்ன ரவீந்திரன் ராகவன், அதே மாதிரி நிரஞ்சன், இவங்களுக்கு நீங்கள் பெயில் போட்டதெல்லாம் நாங்கள் தான் கோர்ட்டில் நின்னோம் அன்னு இவ்வளவும் போட்டு அவர் ட்வீட் போட்டு எனக்கு அனுப்பியிருக்கிறார்.
இன்றைக்கி அவர் இருக்கிறார் அதிகாரியே அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கார். என்ன இப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி அந்த எஸ்சி நம்பர் 2/1983 அதுக்கு பிறகு பெயிலான பிறகு தான் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு நம்ம எஸ்சி நம்பர் போடுவாங்க. 7வது கோர்ட்டில் அடிஷ்னல் கோர்ட்டில் ஹைகோர்ட்டு இது இருக்கு இல்லையா வளாகம், அங்கே தான் நடந்தது. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரபாகரன் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கை வந்து பைசல் பண்ணி டிஸ்போஸ் பண்ணாங்க. எப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது வரைக்கும் பெண்டிங்காக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது ஆலந்தூர் பாரதிக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை எந்த அடிப்படையில் அப்புறம் இதை எதை போகிற போக்கில் பேசுகிறது தான். ஆலந்தூர் பாரதி என்னைய ஈஸியாக நினச்சிக்கிட்டாரா? நான் சும்மா விட மாட்டேன், நான் அடுத்த விஷயத்தை தலையிட மாட்டேன், ஏன் விஷயத்தில் வந்து நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளோ அது மட்டுமல்ல, அது பிறகு வாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா திமுகவில் சேர்ந்தேன். வைகோ வரவும் என்னை வெளியே பற்றிட்டாங்க. தேவையில்லாத குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு வெளியே போயிட்டேன். பிறகு வைகோ 2006 ஜெயலலிதா கூட்டணிக்கு போனாங்க. முள்ளிவாய்க்கால் எப்போ நடந்தது? 2009 மே. 2009 மே. அப்போ நான் திமுகவில் இல்லை. ஆகஸ்ட்டில் என்னை சேர்க்கிறார். ஏன்னா திமுக மேலே அவ்வளோ கெட்ட பேர் வருது, அவ்வளவு கெட்ட பேர் வருது. இதை அப்படி கெட்ட பேர் வரும்போது இதே டெசோவை நான் என்னையை கூப்பிடாம இவர் ஆலந்தூர் பாரதியை வச்சுட்டு நடத்தலாம்ல. என்னையது கூப்பிடணும்? பிரபாகரன் விடுதலை புலி தான் சாகடிச்சிருக்க, அவருக்கு இப்போ பிரபாகரன் அறிமுகம்னா இவரை வச்சுட்டு டெசோ நடத்திருக்கலாம்ல. நான் சொல்கிறது வழங்குதான் அவங்களுக்கு. நான் பிறகு வந்து சேர்ந்த உடனே எப்பா டெசோ நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டில் ஒன்று எழுதி கொடுத்தார். அவர் கையெழுத்து இருக்கும், இதாக இருக்கா, கையெழுத்து இருக்கா? தம்பி ராதாகிருஷ்ணன் எடுக்கின்ற முயற்சி வெற்றியடைய மு கருணாநிதி 2011 டெஸ்ஸோ ஆரம்பிக்கிற நேரத்தில் எனக்கு அந்த ஸ்லிப்பில் எப்பா உனக்கு இதை விட வேறு அத்தாச்சி பத்திரம் வேணுமாப்பா, நானே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ப்பா, நான் எத்தனை காலம் வாழ்கிறேன்னு தெரியாது, நான் கொடுக்குறேன்னு இதை கொடுத்துருக்காரு. இப்படி ஆலந்தூர் பாரதி வேறு எதுக்கு? டெஸ்ஸோ நீ தான் நடத்தணும், இலங்கை தமிழர் பேரில் கெட்ட பேர் வருது, நீ பார்த்து செய்யின்னு இப்படி கையெழுத்து போட்டே என்கிட்ட கொடுத்தார். கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே டெஸ்ஸோவை நடத்தணும். டெஸ்ஸோவை நடத்தும்போது கலைஞர் என்ன சொன்னார்னா, திமுக கலைஞரும் டெஸ்ஸோவும் ஈழத்தமிழரும் ஒரு புஸ்தகத்தை நீ தான் எழுதணுன்னார். நான் தான் எழுதினேன், நான் தான் எழுதி முட்டு கொடுத்தேன். அவ்வளோ முட்டு கொடுத்தேன். எத்தனை பக்கத்துக்கு? 224 பக்கத்துக்கு. இது வந்து டெஸ்ஸோ வெளியீடு. டெஸ்ஸோ முதல் டெஸ்ஸோ நடந்தது பாருங்கள் 2012. அந்த டெஸ்ஸோவுக்காக இது எழுத சொன்னார், அவரே எழுத சொன்னார். இதை ஆலந்தூர் பாரதி எழுத சொல்லியிருக்கலாம்ல. புரியுதா? இது நான் எழுதுன தலையெழுத்தா? பிறகு அதுக்கு பிறகு இன்னொரு புத்தகத்தை வெளியிட இலங்கை தமிழர் வரலாறு எழுதணும்னு சொன்னார் கலைஞர் அவர்களே. கலைஞர் இந்த 2 புத்தகத்தை டெஸ்ஸோவுக்கு வர்ற ஆட்களுக்கு கொடுக்கணும். இல்லை கலைஞர் அணிந்துரை கொடுத்துருக்காரா? இதுக்கு அணிந்துரை நான் கொடுக்கக்கூடாதுப்பா, என்னையை பற்றியே நீ எழுதுற, நானே அணிந்துரை கொடுக்கக்கூடாதுன்னு இதை கொடுக்க இதுக்கு கொடுத்தாரு. இருக்கா? இருக்கு. கலைஞர் அணிந்துரை இருக்கா? இதை பிறகு டெஸ்ஸோ நடத்துகிறேன். டெஸ்ஸோவை நடத்திட்டு தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு அந்த தீர்மானங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி ஆவணப்படுத்தினது நான் தான். ராமசாமின்னு பழைய துணைவேந்தர் அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருந்தார், நாங்கள் தான் எழுதினோம். அதுக்கு வேண்டிய மெட்டீரியலை நான் தான் கொடுத்தேன். பிறகு அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு தான் ஸ்டாலின் வந்து நியூயார்க்குக்கும் ஜெனீவாவுக்கும் போனார். பிறகு லண்டன் பார்லிமெண்ட்டை நான் அழைச்சிட்டு போய் அவர் பேச வச்சேன். அங்கே அவ்வளோ எதிர்ப்பு அன்னைக்கு, இவர் வரக்கூடாதுன்னு. நான் ஒரே சத்தம் போட்டேன், நான் கூப்பிட்டுட்டு வரேன், ஏன் மேலே மரியாதை இருந்தால் சத்தம் போடாமல் இருங்க அன்னு முதல் நாளே அவங்களை கூப்பிட்டு சத்தம் போட்டு இவர் ஸ்டாலினை கூப்பிட்டு போனேன். அந்த கூட்டத்தில் தாவண்ணா பாண்டியன் இப்போ இறந்தாரே அவர், அதுமாதிரி இந்த டி ராஜா கம்யூனிஸ்ட் ராஜா இருக்கால எம்பியாக இருந்தார் அவர், அதுமாதிரி திருமாவளவன், இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி மணி, அன்னைக்கு இத்தனை பேர் வந்தாங்க. இதில் கடைசியில் கௌரவப்படுத்தி அந்த மாநாட்டில் கடைசியில் அவர் ஸ்டாலின் பேசிட்டு வெளியே வந்தார். இதெல்லாம் நான் பண்ணேன். இது ஆலந்தூர் பாரதி பண்ணாரா? அவருக்கு என்ன பலம் இருக்குது? இஷ்டத்துக்கு போகிற போக்கில் பாடலாமா? நான் சும்மா விட மாட்டேன். வா நீ வந்து நிறுவி. இவ்வளோ நடந்த பிறகு இவ்வளோ நடந்தது. இதுக்கு பிறகு கலைஞர் வந்து தொடர்ந்து ஐநா மனித உரிமை கமிஷனுக்கு தொடர்ந்து நான் போயிட்டுருக்கேன். திமுக சார்பில் இந்த மாதிரி மனு ஐநா சிம்பிள் இருக்கா, நான் தான் தாக்கல் பண்ணுவேன். பிறகு ஒரு தடவை தாக்கல் பண்ணும்போது அது ஒரு பெட்டிஷன் காப்பி தான் அவரே அணிந்துரை கொடுத்துருக்கார் கலைஞர் இருக்கா. இது வந்து இலங்கையில் நடந்த பிரச்சனை, இது இவ்வளவு பிரச்சனைகள் ஃபோட்டோ மனுஷனை சாகடித்ததெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் போட்டு இதுதான் மனு நான் கொண்டு போனேன். இது KS ராதாகிருஷ்ணன் நான் எழுதுனது. இந்த பாருங்க,
இது கலைஞர் அணிந்துரையோட இது கொடுத்த பிறகு தான் இது வந்து ஐநா சபையில் ரெக்கார்ட் ஆச்சு. திமுக சார்பில் டெசோ சார்பிலையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் இவங்க வச்ச கோரிக்கை ஈழத்தமிழருக்காக அண்ணா ஐநா அனுவல் ரிப்போர்ட்லேயே ரிப்போர்ட் ஆகிப்போச்சு. இவ்வளவு நான் திமுகவுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கேன். வெளியேற்றப்பட்டும் இல்லை, இந்த செஞ்ச பணியை நான் பண்ணன்னு வர கூத்தடிக்கிறாங்க. இதை எங்கே போய் சொல்ல, இதை எங்கே போய் சொல்லுங்க. பிறகு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் நியாயம் நேர்மை அண்ணா வழி பெரியார் வழி ஈரோடு வழி காஞ்சிபுரம் வழின்னா என்ன வழி? போய் சொல்லதான் வழியா? கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்காருங்க, கலைஞர் திமுக தலைவராக இருந்திருக்காருங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடத்துகிறோட எச்சரிக்கையாக இருப்பார். ஏதாவது நம்ம மேலே இது வந்து குற்றச்சாட்டு வந்துடணும். இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் எது வேணால் பேசலான்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஜூனியரில் பாருங்கள் இவ்வளோ கடத்துகிறாங்க. அங்கங்கே இருக்க மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் மணல் இதுவாட்டில் கடத்துகிறாங்க. நேற்று அவர் லாரியை விட்டு மேலே ஏற்றிருக்காங்க புதுக்கோட்டையில். இன்னைக்கு ஜூனியரோட அட்டப்படத்தில் பாருங்கள் எவ்வளவு நாசம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ கோடி 1000 கோடி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 கோடி. அப்படின்னா ஸ்டாலினுக்கு பயம் இல்லையா? ஆட்சி வந்து உங்கள் சொந்த நீங்கள் மன்னராட்சியில் இருக்கீங்களா? பயம் இல்லையா? ஜெயலலிதாவுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரலாம்ல, விசாரணைக்கு எல்லாம் உட்படுத்தலாம்ல. கொஞ்சமாக யோசித்து பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் இருந்தான்னா எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் என்ன, ஒரு திட்டவட்டம், ஒரு வரையறை, ஒரு ஸ்கீமுக்குள்ளே இருப்போம். இப்போ எது வேணாலும் லஞ்சம் லாவணியம் எல்லாமே. இப்போ நான் சொல்கிறேங்க, அமைச்சரவில் நான் மெய்நாதன் ஒரு அமைச்சரை பார்த்தது இல்லைங்க. இந்த திமுகவில் அத்தனை பேர் தெரியும், என்னையும் தெரியும், திமுகவில் இருந்தவன் எல்லாரும் தெரியும், கலைஞரோட நெருக்கமாக இருந்தவன் தெரியும். இந்த மெய்நாதன் ஒரு அமைச்சரையை பார்க்கலங்க. எப்படி வந்தா உள்ள யாரை வச்சு பிடிச்சிருந்தா? அதே மாதிரி மதிவேந்தன் ஒரு அமைச்சரான், அது நான் பார்த்ததே இல்லை. யாரோ ராஜேந்திர வர்மாவோ ராஜேந்திரன் யாரோ ராஜேந்திர பிரகாஷோ யாரோ ஒருத்தர் நாமக்கல்லா ராஜேஸ்வரன் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஆளுகளுக்கு வீட்டில் காலில் கீழே விழுந்து வாங்கிடுறாங்க. செந்தில் பாலாஜி உங்களை என்ன திட்டினாரு? அம்மா ஒரு குடும்பம் தமிழ்நாடை நாசப்படுத்துகிறது. நீங்கள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தினுடைய வாய்க்கே நாங்கள் போயிடுவோம், நீங்கள் காப்பாற்றுறீங்க, உங்களை கும்பிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளியில் பேசினாலே. அப்போ அவர் நல்லவரா? இவங்களுக்கு நல்லவர், தியாகி ஆகிட்டார். யார்? சாத்தூர் பாலகிருஷ்ணன் தியாகி இல்லை, உங்களை காப்பாற்ற சாத்தூர் நம்ம பாலகிருஷ்ணன் சிட்டிபாபு தியாகி இல்லை, மிஸ்ஸாவில் போனவங்க. அதை விட உங்களுக்கு வெக்கமா இல்லையா சொல்கிறதுக்கு? தியாகிங்கிறீல ஊழல் வழக்கில் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. சேகர் பாபு என்ன சொன்னாப்புல, அசம்பிளி இருக்கையிலேருந்து உங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு என்ன மாதிரி வாயில் நான் சொல்லக்கூட ஏன் நாகரிகங்கிறது என்ன பேசினார்? ஒரு எம்எல்ஏ நேற்று ஏடிஎம்கே எம்எல்ஏ, இப்போ திமுக எம்எல்ஏ, லக்கேஜ் கான் லக்கேஜ் கம் அன்னு கலைஞருடைய வீல் சேரை அசிங்கப்படுத்துகிறாங்களா இல்லையா? வீல் சேரில் நகரும்போதுக்கு அசம்பிளிக்கு வரும்போது கையெழுத்து போடும்போது சொன்னாராங்க இல்லையா? அவங்களாம் இப்போ திமுக எம்எல்ஏ இல்லை. கேட்குறேன், செல்வ கணபதி யார்? சுடுகாட்டு ஊழல் வழக்கு நீங்கள் தானே போட்டீங்க. அதே சுடுகாட்டு ஊழல் வழக்கில் இருக்கிறவருக்கு நீங்கள் ராஜ்யசபா கொடுத்தீங்க. திமுக சேர்ந்தவுடனே ராஜ்யசபா வேறு திமுக யாருமே இல்லைன்னா அவர் கொடுத்தீங்க. தெரியும், நீங்கள் தான் ஊழல்வாதின்னு அவர் மேலே வழக்கு போட்டீங்க. அந்த சுடுகாட்டு நீங்கள் போட்ட வழக்கினாலேயே நீங்கள் கொடுத்த பதவி காலியாச்சு. இப்போ மறுபடியும் எம்பி ஏவாவேல் என்ன சொன்னார்? கலாச்சாரம் எல்லாம் கலைஞராட்சியில் ஓடுதுன்னு அவர் தானே சொல்லி அண்ணாவில் வந்ததால் எம்ஜிஆர் காலத்தில் அவர் நல்லவர். அன்றைக்கி துரைமுருகன் வந்து நீண்ட கால கட்சியில் இருக்கவர் தான், அவர்கிட்ட குறைகள் இருக்கும். அவர் நிலை இன்னைக்கு என்ன? எதை பேச முடியுதா? நேரு எல்லாத்துக்கும் மாநாடுன்னா அவர் தான் நடத்த வேண்டியிருக்கு. அவர் தான் எல்லாம் கவனிக்கிறாரு, செலவு பண்ணுறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்கிற எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு பாரு என்கிட்ட. நாங்கள் ஒன்று கொள்கையில் பேசுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அண்ணே அவர் வாட்டில் அந்த பட்டலர் இங்கிலீஷில் சொல்லுவார். இப்போ அவருக்கு என்ன நெருக்கடி? எங்கே திருச்சியில் அவரால் அரசியல் பண்ண விடாமல் பல கஷ்டங்கள் கொடுக்கீங்களா இல்லையா? பழைய திமுக காரங்கள், கலைஞரால் பாராட்டப்பட்டவங்க, கலைஞரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திமுக காரங்கள் எதா இருக்கா? இல்லையே. டெசோவை நான் தான் நடத்த வேண்டியிருந்தாச்சு. அவ்வளோ கெட்ட பேர் வரும்போது நானே கட்சியில் இல்லை, சேர்ந்து தான் நான் நடத்தினேன். இது ஆர்எஸ் பாரதி இவ்வளவு நெருக்கமாக தான் நடத்திருக்கலாம்ல. பிரபாகரன் ஒரு தடவையாவது ஆர்எஸ் பாரதி பார்த்துருக்காரா? இல்லை ஜெயிலில் இருந்தார் இல்லையா? ஆகஸ்ட் வரைக்கும் இருந்தாலே 82 ஒரு நாளாவது ஜெயிலில் போய் பார்த்தாரா? எந்த காலகட்டத்திலே ஒரு பார்க்கல. இல்லை இப்படி சொன்னானே இது என்னங்க சொல்கிறது? இவங்களை என்ன சொல்கிறது? களி சாப்பிட்ருவான்னு சைதாப்பேட்டை கோர்ட்டில் பெயில் வாங்கி கொடுத்தோன்னா ஹைகோர்ட்டில் பெயில் கொடுத்தாங்க. இதுக்கு என்னங்க சொல்ல முடியும்? இப்படி குறைச்சா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம பதிலுக்கு அது மாதிரி சண்டை மருந்து பண்ண முடியுமா?
நேற்று எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்களே, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த காலத்தில் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் இருக்கவங்க யார் யார்? வீடன் இவர் இருக்கார், ராவ் இருக்கார், மதன் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஹிந்து கணபதி, கணபதி இருக்கிறார், அவருக்கு தெரியாது. அது போல் தினமணி வைத்தியநாதன் இன்னைக்கு இருக்கிறார், தினமணி ஆசிரியரா. அது மாதிரி கல்கி பிரியன் இதை பற்றி எழுதியிருக்கார் கல்கியில். ஆமாம், தராசியாம். இத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் 60 பத்திரிகை உலகத்துக்கு வந்து 80 இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போதே இப்படி போய் சொன்னால் என்ன சொல்ல முடியும்? அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க கூட, உனக்கு வெக்கமா இல்லையா? நம்ம வாட்டில் சொல்கிறோமே, பொய் சொல்கிறோமே, வெக்கமா இல்லையா? இந்த மாதிரி ஆவணங்கள் எடுத்து போடு. நான் இவ்வளோ ஆவணங்கள் போட்டேன் இல்லையா? அது மாதிரி ஆவணங்கள் எடுத்து போடு. நான் ஆவணங்கள் எல்லாம் காட்டினேன்ல. கலைஞர் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் இப்படி கொடுத்துருவாரா? என் பேர் போட்டு தான் கொடுத்துருக்கா, நீங்கள் பார்த்தீங்களா? பிறகு அதுக்கு பிறகு ஐநா சபைக்கு நான் ஒவ்வொரு வருஷம் திமுக சார்பில் டெசோ சார்பில் போனேன். ஒரு தடவை இவரை ஸ்டாலினை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். அவங்க இருக்கவங்கள அப்புறம் நான் போகிறேன், என்னங்க அவர் வரேன்னு சொல்லி எப்பவும் ஈழத்தமிழருக்கு திமுக ஆதரவாளங்க நடிக்கிறாங்க. அவங்க நீங்கள் ஒருத்தரால் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு என்கிட்ட சொன்னாங்க ஜெனீவா போகும்போது. இந்த பாருங்கள், நான் பாஸ் போட்டேன். ஐநா சபைக்கு ஸ்டாலினை கூப்பிட்றதுக்கு இந்த கூட்டத்துக்கே வரலைங்க. இந்த இதில் இதே பாஸ் எனக்கு இருக்குது, நான் போனேன். இந்த இருக்கா KS ராதாகிருஷ்ணன், நான் போயிட்டேன். அவருக்குன்னு பாஸ் போட்டுருந்தா 2 பாஸ் இருக்கா? அவர் வரவே இல்லை, வர முடியாதுட்டார். அந்த டெஸ்ஸோ முடிஞ்ச அந்த 2012 முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு வரமாட்டேன்ட்டார். இதுதாங்க ஈழத்தமிழ் இவங்க கூட அக்கறை. அப்புறம் நான் போனேன். நான் போய் சரி சொல்லிட்டோம், இந்த ஸ்டாலின் பாஸ் இருக்கா இல்லையா? இது கலைஞர் என்ன சொல்லியிருக்கார்? கலைஞர் படிக்க, நீங்களே படிக்க, அதில் என்ன இருக்காரு? அது முரசொலி கலைஞர் கடிதம் தெரியுது. இலங்கையிலே உள்ள தமிழர் தலைவர்களிடம் எல்லாம் தம்பி KS ராதாகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களையெல்லாம் நம்முடைய மாநாட்டிற்கு அழைக்கும் பணியிலே ஈடுபட்டுள்ளார். வட இந்திய தலைவர்களுடன் பேசி மாநாட்டிற்கு அழைப்பதற்கான பணிகளை நாடாளுமன்ற கழக குழு தலைவர் TR பாலு அவர்கள் கவனித்து வருகிறார். ஆய்வரங்கம் நடத்துவதற்கான ஏற்பாட்டினையும் விருந்தினர் தங்குவதற்கான ஏற்பாட்டினையும் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் செய்து வருகிறார். பொது மாநாடு நடைபெறுவதற்கான மேடை அமைப்பு பணிகளை சென்னை மாவட்ட கழக செயலாளர் J அன்பழகன் கவனித்து வருகிறார். இது எப்போ? 2012 பாண்டி பிஜா சம்பவம் நடந்தது 82, 92, 2002, 2012, 30 வருஷம் கழிச்சு தான் அவர் மாவட்ட செயலாளர். J அன்பழகன் பெயில் எடுத்து கொடுத்தாருன்னு திமுக காரங்க பேசினா என்னங்க அர்த்தம் இருக்கு? இது முரசொலி தானே? இவ்வளவு இது மாதிரி எங்கேயாவது ஆலந்தூர் பாரதியை தான் ஈழத்தமிழ் பிரச்சனையில் பயன்படுத்தியிருக்காரு கலைஞர். கைப்பட எழுதின லெட்டரும் பார்த்தீங்க. பிறகு இதுக்கு அணிந்துரை ஐநா சபைக்கு ஆவணத்திலே அணிந்துரை கொடுத்தார், இந்த இருக்கு பார்த்துருக்கீங்க. இது மாதிரி ஏதாவது திமுகவில் ஈழத்தமிழ் பிரச்சனை ஆலந்தூர் பாரதி இது பண்ணார், டெசோ பண்ணார், ஐநா சபைக்கு போனார், பேசினார், இந்த மாதிரி திமுகவுடைய ரிப்போர்ட்டை வந்து ஐநா சபையில் அந்த சிம்பிளோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணார்னு எதாவது இருக்கா சொல்லுங்கள். உங்கள் பார்வைக்கு விட்டுருந்தேன். நான் இவ்வளோ ஆதாரத்தோடு எடுத்து போடுறேன். SC நம்பர் இது, கேஸ் நம்பர் இது, இன்னும் அக்யூஸ்டு அன்னு எல்லாமே போடுறேன். நான் என்ன பிறகு சொல்கிறதுங்க? நீங்களே சீர்தூக்கிப்பாங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் இது இருக்குது. வாய்மை ஒரு நாள் வெல்லுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இஷ்டத்துக்கு எல்லா இஷ்டத்துக்கு பேசுகிறதுங்க, எல்லா இஷ்டத்துக்கு பேசு. எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரு பிரபாகரன். நீங்கள் வந்து 50,000க்கு அவர் வருவாரா? அவங்களுக்கு ஆயுதம் வாங்கணும், கோடிக்கணக்கான பணம் வேணும், வெளிநாட்டில் ஆயுதங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் எம்ஜிஆர் கொடுத்த கோடிக்கணக்கான 2 கோடி 3 கோடி கொடுத்தா தானே அவங்களால பண்ண முடியும். அப்புறம் உங்கள்கிட்ட 50,000 வாங்கிட்டானா அதுக்கு அவன் எம்ஜிஆர் கோபுரம். அன்றைக்கி திமுக அதிமுக முட்டல் முதலாக தானே இருந்தாங்க. பிறகு இவர் சகோதர யுத்தம்னு விடுதலை புலிகளை கலைஞர் பேசினார். அப்புறம் எப்படி வருவாங்க? சபாரத்னம், தம்பி சபாரத்னம் அன்னு அவரை கெஞ்சிட்டு இருந்தார். அவர் வந்து இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் தடையாக இருந்தார். இவங்களுக்கு அவர் தான் முதல்ல வலுவாக இருந்திருக்கும். அப்புறம் இவங்க வலுவாகிட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் TNTன்னு இருந்தாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாகி ஒரு துப்பாக்கி வச்சுட்டு வந்தாங்க. அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி யார் ஆரம்ப கட்ட உறுப்பினர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், இன்னார் இருந்தாங்கன்னு. ஆனால் பிரபாகரன் மே மாதம் வெளியே வருவார். இதுக்கெல்லாம் உண்மைகள் புலப்படும், உண்மைகளை சொல்வார். நான் யார், நெடுமாறன் யார் சொல்வார். இப்போது வைகோபாலசாமி ஒன்றும் பேசுகிறதே இல்லை புலிகளை பற்றி. அவருக்கு அது ஒரு அரசியல் தளமாக அமைந்தது. தன்னுடைய நிலைப்பாட்டில் திமுக தோழர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்க இப்போ அது பேசுகிறதே இல்லை. இது நேற்றே அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? எனக்கு அவரோட நான் அரசியல் இல்லை. ஆலந்தூர் பாரதி சொன்னது தப்பு. எனக்கே தெரியும்.
KS ராதாகிருஷ்ணன் தான் பெயில் எடுத்து கொடுத்தாரு அவர் சொல்லணுமா வேண்டாம்? உடனே நெடுமாறன் நேற்று ஃபோன் பண்ணி என்னை விசாரித்தார். என்ன ராதா இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு விசாரித்தார். அந்த பண்புடா அங்கே இல்லையே. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் பெயில் வாங்கிறதுக்கு அன்றைக்கெல்லாம். புரியுதா? புரியுது. போகிற போக்கில் எது வேணால் பேசிடலான்னு நினைக்கிறாங்க. இதுதான் அரசியல் நினைக்கிறாங்க. அது மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, இணையத்தில் இருக்கவங்கள எல்லாமே 90ல் பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை 2001 பிறந்திருப்பாங்க. அப்போது வந்து பாண்டி பஜார் சம்பவம் நடந்தெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிருக்கும். இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தர் எழுதியிருக்கான், ஒரு பையன் எழுதியிருக்கான், ஜட்டியோட எம்ஜிஆர் வந்து ஜெயிலில் உள்ளே போட்டார். நான் இல்லை போனேன் போலீஸ் ஸ்டேஷனில். அவரை நல்லா ட்ரீட் பண்ணி எம்ஜிஆர் வந்து அவருக்கு வேண்டிய நேரத்தில் அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டார். ஏதாவது டிஃபன் இவன் வாங்கி கொடுத்து நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுங்கள், டெல்லியிலேருந்து நல்ல தகவல் வரும், அது வரைக்கும் அவரை மரியாதையை நடத்துங்கன்னு சொன்னார். எம்ஜிஆர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கேன் பிரபாகரனை. அதே மாதிரி யார்கிட்ட ஜெயலலிதா, அவன் ராஜ்யசபா மெம்பர், அப்போல்லாம் வந்து சசிகலாவில் இல்லை, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை டெல்லியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு போன பிரபாகரன் அழைச்சிட்டு போன பாய்ஸ் கார்டனுக்கு. அப்போ சசிகலா இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் வீட்டுக்கு பல நேரம் போயிருக்கோம். முஸ்லிப்பித்தன் மூலிமா அந்த பணத்தை கொடுத்துனுப்பார். அவர் தான் ரசிகர் மன்ற தலைவர். இதெல்லாம் நடந்து நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? ஆழ்ந்திருப்பார். ஏதாவது பிரபாகரனுடைய அசைவு ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அவர். இல்லை ஜெயிலில் போய் பார்த்தாரான்னு சொல்லுங்கள். சரி, அவர் பெயில் பெட்டிஷன் போட்டாரா, அந்த நம்பராக சொல்லுங்கள், அந்த கேஸ் நம்பரையாக சொல்லுங்கள். நான் சொல்ல சரிதானே? சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடக்கலைங்க, பெயில் ஹைகோர்ட்டில் வாங்கணும். சைதாப்பேட்டை கோர்ட்டில் பெயில் வாங்கலை. இதுதான் இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். நீங்கள் பார்வையாளர் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ ஆதாரத்தோடு நான் பேசிக்கல, இன்னும் எவ்வளோ இருக்கே, நேரம் இல்லை. கண்டிப்பாக சார், இதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.